நம்ம டிராகன் பால்ல ஏன் என்டையர் அனிமே யூனிவர்ஸ்லயே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு நம்ம கேட்டா அது நம்ம ஜெனோசாமாவா தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஜெனோசாமாவே தோக்கடிக்கக்கூடிய 3 கேரக்டர்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் இடத்துல பார்க்கறது நம்ம சூப்பர் சென்ட்ரன் தான். இந்த சூப்பர் சென்ட்ரனால நம்ம ஜெனோவை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் முடியும். இவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். நம்மளோட விஷயம் கண்டிப்பா ரியாலிட்டியை கொண்டு வர முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கனால நம்ம ஜெனோவை இவரால் கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பிளேஸ் பார்க்கறது நம்ம காட் சலாமா. இவர் தான் சூப்பர் சென்ட்ரனை உருவாக்குனவர் அப்படிங்கிற காரணத்தினால இவரால் நம்ம ஜெனோவை கண்டிப்பா டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா சென்ட்ரானால டிஃபீட் பண்ண முடிஞ்ச கேரக்டர்ஸ் யாராயினும் அதை உருவாக்குனவங்களால அவர் டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா இவர் அளவுக்கு தான் சென்ட்ரானுக்கு பவர் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்க்கறது நம்ம கிராண்ட் பிரீஸ்ட் தான். இவரால் நம்ம ஜெனோவை டிஃபீட் பண்ண முடியுமாண்டு இதோடைய சீரியஸில் காட்டல. பட் நம்ம ஜெனோவை தோக்கடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது கிராண்ட் பிரீஸ்ட் மட்டும்தான். கண்டிப்பாக ஜெனோவை விட கிராண்ட் பிரீஸ்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக தான் இருப்பார். ஸோ ஏன் வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.